ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெனாலிராமன் என்ன பண்ணாராமா, ஒரு தடவை அவருக்கும் ராஜகுருவுக்கும் சண்டை வந்துருச்சு. ராஜகுரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆள். அரசருக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தர ஆள் தான் ராஜகுரு. ஒரு தடவை தெனாலிராமன் ராஜகுருவை அவமரியாதையாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு என்ன பண்ணாருன்னா ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நம்ம ராஜகுருவை பற்றி தெனாலிராமன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. என்ன ராமா இப்படி பேசியிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்து, தெனாலிராமன் மூஞ்சில் நான் முழிக்கவே விரும்பலை. ராஜகுருவை அவமானப்படுத்தினது ராஜாவை அவமானப்படுத்தினதுக்கு சமம். அதனால் இவனுக்கு உண்டான தண்டனையை ராஜகுருவே தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பயங்கர கோபமாக சொல்லிட்டு போயிட்டார். ராஜகுரு என்ன சொன்னாராம்மா, இந்த தெனாலிராமனை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சுருங்க மண்ணுக்குள்ளே. யானையை கூட்டிகிட்டு போய் அவன் கழுத்தை நசுக்கியிருக்கேன், இதுதான் என்னோட தண்டனை அப்படின்னு சொல்லி ராஜகுரு சொல்லியிருக்கிறார். சரின்னு அங்கேருந்தா காவலாளிகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஜகுரு சொன்னதுனால தெனாலிராமனை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. தெனாலிராமனும் வழியில் நிறையா என்னென்னமோ பேச்சு கொடுத்து பார்க்குற அப்படி காவலர்கள்கிட்ட. அந்த காவலர்கள் யாருமே அவரோட பேச்சை காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா ராஜகுரு காவலர்கள்ட்ட சொல்லியே விட்டுருக்கிறாரு, தெனாலிராமன் எப்படியாவது உங்ககிட்ட பேசி நீங்கள் பதில் பேசுனீங்கன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான், அதனால் அவன் பேசுகிற எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள்கிட்ட சொல்லியிருக்கிற அப்படி. ஸோ தெனாலிராமன் பேசின எதையுமே அவங்க காது கொடுத்து கேட்கல. ஸோ ராஜகுரு சொன்ன மாதிரியே என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் மணலை தோண்டி தெனாலிராமன் அதில் கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சுட்டாங்க. தெனாலிராமனை புதைச்சி வச்சுட்டு காவலர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யானையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மறுபடியும் அரண்மனைக்கு வந்திருக்கிறாங்க. தெனாலிராமனுக்கோ பயம், இன்னொரு 5-10 நிமிஷத்தில் நம்ம செத்து போயிடுவோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு வண்ணன் துணி துவைக்கிறவர், அவர் அப்படியே துணி மூட்டையை தூக்கி முதுகில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவர் இங்கேருந்து ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டோன்னே வண்ணா பயந்துட்டார். அவர் துணி துவைக்கிறவர் பயந்துட்டார். அந்த டோபி என்னடா அது, இந்த நடுக்காட்டில் யாரா நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு பயந்துட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தா இவர் கழுத்து வரைக்கும் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிறாரு. அப்புறம் இவர் போய் கேட்டிருக்கிறாரு, துவைக்கிறவர் போய் கேட்டிருக்கிறாரு, என்ன ஐயா எதுக்கு நீ மண்ணுக்குள்ளே புதைச்சி கிடக்கிற அப்படின்னு. உடனே தெனாலிராமன் அவரோட முதுகை பார்த்தாராமா. முதுகு கூனி இருந்திருக்குது. துணியை முதுகில் போட்டு சம்மந்த ஆற்றுக்கும் வீட்டுக்கும் கொண்டு போனதுனால அந்த இடமே கூனி போச்சாமா, ரொம்ப கூனிடுச்சு. அதனால் தெனாலிராமன் என்ன சொன்னாராமா, ஐயா நானும் உங்களை மாதிரி செலவு செய்கிற ஆள் தான், துணி துவைக்கிற ஆள் தான். இந்த மாதிரி துணியை தூக்கிட்டு போய் ஏன் முதுகும் கூன் விழுந்து போச்சு. நான் ஒரு வைத்தியர்கிட்ட கேட்டதுக்கு அந்த வைத்தியர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி கழுத்து வரைக்கும் நீ ஒரு நாள் முழுக்க புதைஞ்சிருந்தீன்னா உன் கூன் ஃபுல்லாக விடுபட்டுரும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நானும் கழுத்து வரைக்கும் காலையிலேருந்து புதைஞ்சு கிடக்கிறேன். இப்போ கொஞ்சம் என்னை தூக்கி விட்டீங்க அப்படின்னா என் கூன் போயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்பி அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணியிருக்கிறாரு, வேகமாக அவர் தோண்டி வெளியில் எடுத்து பார்த்தா அவர் உடனே தெனாலிராமன் உடனே அவரோட கூனெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக நடிச்சிருக்கிறாரு. இதை பார்த்து அந்த சலவை தொழிலாளி அது உண்மைன்னு சொல்லிட்டு என்னையும் கழுத்து வரைக்கும் புதைச்சி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெனாலிராமனும் அவசரமாக மணலை தோண்டி கழுத்து வரைக்கும் அந்த சலவை தொழிலாளியை புதைச்சி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராமா. யானையை கூட்டிகிட்டு வர போன காவலர்கள் யானை கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தா அங்கே தெனாலிராமனுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. யானையும் வந்தாச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க, தெனாலிராமனை காணோம், அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. போய் ராஜாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. ராஜா உடனே இவரோட புத்தி கூர்மையை பார்த்துட்டு புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இவரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நிறையா ப்ரைஸ் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை வேண்டாம் அப்படின்ட்டாராமா. ஸோ குட்டீஸ், நம்ம பிரில்லியண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கலாம். சரியா குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுறேன். கதை கேட்குறது மட்டும் இல்லை, நம்ம அந்த கதையை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்?